வேண்டாம், பணத்தை கொடு. செக் பண்ணிக்கோங்க. நாம 10 லட்சம் கொடுத்து வெளியூர் கேடிங்களை இங்க கூட்டிட்டு வந்து இவங்களை ஒழிக்கலான்னு பார்த்தா அவங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து கெத்தா நிக்கிறாங்க. சார் எங்கேயோ இடிக்கல? டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. எல்லாமே சரியா இருக்கு மேடம். பணத்தை எடுத்துட்டு போக ஏதாவது பெட்டி வேணுமா? இல்ல வேணாம் சார். இந்தாங்க சார், பத்திரமா எடுத்துட்டு போகணும்ல. சார் சார் அவங்க உழைச்ச பணத்தை கொடுக்குறாங்க, நம்ம பணத்தை நம்ம கிட்டே கொடுக்குறாங்க. சார் வாங்க சார் சொல்லுவோம். டேய் கொஞ்சம் சும்மாடுறா. பேங்க் மேனேஜர் இருக்காரு, உன் இஷ்டத்துக்கு அவர் முன்னாடி எதுவும் உலகி வைக்காத. சார் அது எப்படி சார் பேசாம இருக்க முடியும்? அது நம்ம பணம் சார். சார் சும்மா சார் மேனேஜர் சார், அது அது எங்க பணம் சார். உங்க பணமா? சார் இல்ல அவன் ஏதோ உளறான் சார், அதை விடுங்க. இல்ல சார் அது எங்க பணம் தான் சார். டேய் அப்படியா? உங்க பணமா? உழைச்சு சம்பாதிச்சதா? அப்படி சம்பாதிச்சிருந்தா டாக்ஸ் கட்டி இருக்கணுமே. உங்க சேல்ஸ் ஆஃப் இன்கம்ல இதை நீங்க காட்டலையே. சார் அது எங்க பணம் இல்ல சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒரு காபி கொடுங்க. சரி ஓகே சார். கதிரு சார், துப்பாக்கியோட போலீஸ் வந்திருக்காரு. மறுபடியும் நம்ம ஹோட்டலுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா? அப்படிலாம் இருக்காது சார். என்னது மிஸ் ஆயிட்டானா? என்ன சொல்ற? நான் உடனே ஸ்பாட்டுக்கு வரேன். கதிரு துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, யாராவது பாத்திர போறாங்க. சார் 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 சார், என்னப்பா? துப்பாக்கியை மறந்துட்டு போயிட்டீங்க. தேங்க்ஸ்ப்பா. காலையில இருந்து ஒரே டென்ஷன்ப்பா. ஓகே சார். வணக்கம் மேடம். என்ன மேடம் இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்கீங்க? சில விஷயங்களை பிரைவேட் பிளேஸ்ல தான் பேச முடியும். இந்தாங்க நீங்க கேட்ட எவிடன்ஸ். எவிடன்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்க, மின்னல் வேகத்துல கொடுத்துட்டீங்களே மேடம். இப்ப இந்த துப்பாக்கியில கதிரோட கைரேகை இருக்கு, ஓகே. ஆனா இதுல இருக்கிறது கதிரோட கைரேகை தானே எப்படி ப்ரூவ் பண்றது? அது இருந்தா தானே மேடம் என்னால கேஸ் போட முடியும். அதுக்கு நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நான் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். சரிங்க, கதிருங்கிறவர் யாரு? அவர் இந்த ஹோட்டலோட பார்ட்னர் தான். நான் அவரை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் சார். லட்சுமி சார். யோமா சார், கதிரை பார்க்கறதுக்காக இவரை வந்திருக்காரு, அவரை போய் வர சொல்லுமா. ஓகே சார். சீக்கிரம். கதிர், கிச்சனுக்கு வெங்காயம் ஒரு 50 கிலோ,
தக்காளி ஒரு 60 கிலோ, அப்புறம் பீன்ஸ், கேரட். உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? போலீஸா? நீங்க உள்ள போங்க, நான் வரேன். உட்காருங்க சார். இல்ல சார் பரவாயில்ல சார். சார் இவர் தான் கதிர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் A2 ஸ்டேஷன்லேருந்து வரேன் சார். இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். வரேன் சார். என்ன கதிர், ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு கதிர்? நம்ம ஹோட்டல்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, ஆமா. அந்த சம்பவத்துல எனக்கும் சம்பந்தம் இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. இது உனக்கு சம்பந்தமா? இந்த சம்பவத்துல இன்வால்வ் ஆன ஒரு துப்பாக்கியில என் கைரேகை இருக்கு. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தினவங்க ஒரு இல்லீகல் கேங். அவங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிக்கணும். என்னடா இது அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு? வேணும்னே உன் மேல பழி போட்டிருக்காங்க. தனா, ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாயா. மணி 10 ஆயிடுச்சு. கதிர் போனவன் ஆளை காணோம். 11 மணிக்கு என்கொயரி. அவன் வரலனா அவன் இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்கான், அதனால ஓடி ஒளிஞ்சிட்டான்னு அவன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இத ஹோட்டலே நடத்த முடியாது. கதிருக்கும் பெரிய தண்டனை ஏதாவது கொடுத்துருவாங்க. அது எல்லாமே நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தனா, ஏன் எல்லா பிரச்சனையும் மொத்தமா குவிச்சு வச்சு கவலைப்படுற? எந்த பிரச்சனையும் வராது. கதிர் கண்டிப்பா வருவான். நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. அந்த புவனா ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாளோ கதிர? பண்ணட்டுமே, பார்த்து பயந்துராம திருப்பி அடிச்சு அவளை ஓட விடலாம். என்னமோ இன்னைக்கு கதிர் என் கூட இல்லாதது எனக்கு பயமாவே இருக்கு. கதிரை நான் சீக்கிரமா வர வைக்கிறேன். சீனு, வேற என்ன பண்ணலான்னு யோசி. சரி மாயா. ஹலோ, யார் நீங்க? மேடம் வராங்க. மேடமா? ஏய் ஹலோ,